எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அக்கா, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா கோமதி. இன்னைக்கு நம்ம மருமகளுக்கு நம்ம வாங்கி வச்ச நகைலாம் கொடுத்துடலாமான்னு தோணுச்சு. அதான் உன்னை கூப்பிட்டேன். கொடுத்துடலாமா? இங்கே பாரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இதை அனிதா கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லலாம். இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு அவ இதே போட்டுக்கட்டும். அப்படியாக்கா? இப்போவே கொடுத்துடலான்னு சொல்கிறீங்களா? அட ஆமாம்மா கோமதி, எப்போ கொடுத்தா என்ன? அதான் இப்போ கொடுக்குறோம்ல, அவள் போட்டுக்கிட்டு வரட்டும். சரிங்கக்கா, கொடுத்துடலாம். சரி வா, அப்பர்ணா ரூமுக்கு போகலாம். அங்கே போய் கொடுக்கலாம். டைம் ஆச்சு பார்த்தியா, அதனால் அவங்களையும் ரெடியாக சொல்லலாம். அனிதா ரெடி ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். வாமா. வாங்கக்கா. அனி. சொல்லு கயல். என்னாச்சு அண்ணி, டல்லாக இருக்கீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ? அது எனக்கு புரியுது அண்ணி, எல்லாரும் மிஸ் பண்ணதா செய்வாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. திரும்பி அங்கே தானே போகிறோம். உங்களுக்கு போக போக பழகிடும். ஆமாடா. அண்ணி, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணி. இன்னைக்கு காலையில் நீங்கள் இல்லைன்னு சொன்னோன்னே எல்லாரும் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா அண்ணி? உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு. ஆனால் நீங்கள் கிரேட் அண்ணி. அந்த டைமில் கூட ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கீங்க. எப்படி அண்ணி உங்களுக்கு அப்படிலாம் தோணுச்சு? அது எப்படின்லாம் தெரியல கயல். ஆனால் அப்போ தான் அண்ணாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேனா, அதனால் டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அவனுக்கு தெரியாமல் லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டு சாரியில் ஃபோனை மறைச்சி வச்சுக்கிட்டேன். ஆனால் சூப்பர் அண்ணி நீங்கள். பாரு, என்ன நடக்குதுங்க? வாங்கத்த. அட, இதில் என்னடா இருக்கு? உட்காந்து தானே இருந்தேன். நாங்கள் வந்த உடனே எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறேன்? இங்கே பாருமா அனிதா, மனசில் மரியாதை இருந்தால் போதும். அது வெளியே எல்லா இடத்துலையும் காட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போது சரிக்கு சமமாக உட்கார்றனாலலாம் மனசில் மரியாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, புரியுதா? அதனால் நீ எப்பவும் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இரு, சரியாம்மா? சரிங்கத்த. சரிடா அனிதா, இப்போது டைம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பணும்ல, அதனால் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகுங்க. ரெடி ஆகுறப்போ இந்த நகையை போட்டுக்கோ, சரியா? அத்தை, எனக்கா? எதுக்கு? என்னம்மா நீ எங்கள் வீட்டு மருமக. எங்கள் மருமகளுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் ஆசையாக எடுத்து வச்ச நகை, அதனால தான் கொடுக்குறோம். ரிசப்ஷனுக்கு கவரிங் நகைலாம் போட வேண்டாம், இதே போட்டுக்கோ. அத்தை, எனக்கா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அத்தை. அட என்ன நீங்கள் உங்களுக்காக தான் அம்மா 2 பேரும் போய் தேடி பிடிச்சி இதை வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு தானே தருவாங்க. எப்போ இருந்தாலும் அது உங்களுக்கு தான். அதான் ரிசப்ஷனுக்கு அதே போட்டுக்கோங்க. அழகாக இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் அத்தை, எனக்கு இங்கே பாருமா அனிதா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான். எனக்கு நீ வேற, எங்கள் பிள்ளைங்க வேறன்னு இல்லை. அணுவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நீயும் எங்களுக்கு. அது மட்டும் இல்லை, கையல் அப்பர்னாக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை உங்களுக்கும் இருக்குது. அதனால் இந்த அத்தைங்க கொடுத்தா எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும். சரிங்க அத்தை. இதுதான் நல்ல பிள்ளை. கயல், இங்கே பாரு, இப்படியே பேசிகிட்டு இருந்தா ரிசப்ஷனுக்கு யாரும் போக முடியாது. சீக்கிரமாக ரெடி ஆகுங்க. அப்புறம் நான் இங்கே ரெடியாக போயிட்டாலா இல்லையா? அக்கா பாத்ரூமில் இருக்காங்கம்மா. அப்படியா? சரிம்மா. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து ரெடியாக ஆரம்பித்தாதான் டைமுக்கு நம்ம மண்டபத்துக்கு போக முடியும். அனிதா, நீ எல்லாத்தையும் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றுமா. அனு வந்துருவா, சரியா? அனு ரெடி ஆகிட்டே வர சொல்லிட்டேன். அவள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. சரிங்க அத்தை. அனிதா பாவம் இல்லை, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட அதை பற்றி பேசலான்னா எப்படி பேசுறதுன்னு தெரியல. பேசினா ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாங்களான்னு அதை பற்றி கேட்காமே இருக்கேன். ஆனால் பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க. அட, கல்யாண மாப்பிள்ள இங்கே தான் இருக்காரா? ஹாய் மாப்பிள்ள, என்னாச்சுடா? ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினச்சிட்டே வந்தா மூஞ்ச எப்படியோ உருன்னு வச்சிருக்கேன். அது சும்மாடா, எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்லு. என்னது? எதையோ யோசிச்சுட்டு இருந்தியா? என்னடா சொல்லணும்? எங்க பாரு, டைம் ஆகுது. அம்மா வர சொல்லி தான் அனுப்புனாங்க. போ, ரெடி ஆகணுமா? உன்னை ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் போய் நான் ரெடி ஆக முடியும். வா. டேய், அதெல்லாம் நானே ரெடி ஆயிக்கிறேன். இன்னும் டைம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? சும்மா ட்ரெஸ்ஸை மாத்தினா முடிஞ்சதுடா. இதுல ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? கரெக்டு தான். இருந்தாலும் ரிசப்ஷன் லுக் வேணும்ல. இருக்கிற அழகு போதும். டேய், என்னாச்சு? நானும் கேட்டுட்டே இருக்கேன்ல, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னடா? சூர்யா, அது அனிதா கிட்ட பேசணும்னு தோணுது. இப்ப போனா ஏதாச்சும் சொல்லுவாங்களோ? பாரு, ஒய்ஃப் கிட்ட பேசணும்லாம் தோணுதா உனக்கு? ஆச்சரியமா இருக்குடா நீ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் கேட்குறப்ப.
இருந்தாலும் அனிதா உன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ போனால் நல்லா இருக்காதுடா. ஏன்னா ரிசப்ஷனுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ போனால் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. அதனால அப்புறமா போய் பேசேன். ஆமாம் இல்லை, ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சரிடா, ஓகே, அப்புறமா பேசுகிறேன். சரிடா மச்சான், டைம் வேஸ்ட் பண்ணாத. நானும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ளே ரெடி ஆகிடுறா. ஓகேடா. சூப்பராக இருக்கு அனிதா. இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கு. ஃப்ளீட்ஸ் கூட கரெக்டாக இருக்கு. உனக்கு கம்ஃபர்டபுள் தானே? ஆ, எனக்கு ஓகே தான்க்கா. அழகா இருக்கம்மா. சரி அக்கா, நான் இங்கே வந்ததுலேருந்து அபிக்குட்டியவே பார்க்கல. எங்கக்கா அவன்? எனக்கு புரியுது அனிதா. நான் தான் சொன்னல, வந்த உடனே தூங்கிட்டானே. இன்னைக்கு என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கும் போல. இப்போ தான் எந்திரிச்சிருக்கா. அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். நான் போய் அவளை கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். மண்டபத்தில் பார்த்துக்கலாம் சரியா? கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாவே கொஞ்சம் நையின் தான் இருப்பா. அதனால தாம்மா சொல்கிறேன். அப்படியா? பரவாயில்லக்கா, இதில் என்ன இருக்கு? ஆமாம், இன்னும் அபியை வேற நீங்கள் ரெடி பண்ணணும்ல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு போதும், நான் ரெடியாக தானே இருக்கேன். நீங்கள் போங்கக்கா, நீங்கள் போய் அபியை ரெடி பண்ணுங்க. இருந்தாலும் அனிதா, நீ மட்டும் ரூமில் இருக்கியேம்மா. அவங்க 2 பேரும் ரெடி ஆகட்டும்னு அனுப்பி விட்டுட்டேன். அவங்க அங்கே கையில் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீ இருந்துப்பியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வீடு தானே. நான் இருந்துக்கிறேன்க்கா, நீங்கள் போங்க. சரிம்மா. ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் நாம் மட்டும்தான் கிளம்பணும். மற்றவங்க எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. நாம் மட்டும்தான் போகணும், அதான். சரிங்கக்கா, நீங்கள் போங்க. சரிம்மா. எவ்வளோ நேரம் ரூம்லேயே இருக்கிறது? போர் அடிக்குதே. சரி, அப்படியே கொஞ்சம் வெளியே போய் பார்க்கலாம். சூப்பர்க்கா. இப்படி இருக்க ஹேர் ஸ்டைல் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. சும்மா இந்த ட்ரெஸ்க்கெல்லாம் பின்னி போட்டால் நல்லா இல்லைக்கா. அதனால தான் உங்களை இப்படி மாற்ற சொன்னேன். இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. அதானே, எப்படியோ ஏதோ பேசி பிடிச்சி என்னை மாற்ற வச்சுட்டேன், அப்படி தானடி? சரி சரி, வாங்க வாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் இங்கேருந்து போகவே முடியாது. அங்கே வேறு எல்லாம் ரெடியாக இருப்பாங்கக்கா. நம்ம சீக்கிரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். உன்னை மட்டும் திருத்தவே முடியாது. எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ ஃபோட்டோ. சரிடி, வா. இங்கேயும் யாரையுமே காணோம். வெளியே வச்சு யாராச்சும் இருப்பாங்க, கொஞ்ச நேரம் போய் பேசலான்னு பார்த்தா இங்கேயும் யாருமே இல்லையே. எனக்கு வேற போர் அடிக்குது. கயல் ரூம் எதுன்னு தெரிஞ்சால் அங்கேயாச்சும் போகலாம். கயல் ரூம் காமிச்சாலே, இதுதான் நினைக்கிறேன். ஹலோ. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் இங்கே எப்படி? அது அந்த பேக்கரி ஷாப்பில். பரவாயில்லையேம்மா, நீ கூட என்ன மறந்துருப்பேன்னு நினச்சேன். ஞாபகம் வச்சிருக்கியே. நான் யாருன்னு தெரியுமா? யாரு? உனக்கு இந்த வீட்டில் வந்த உரிமை என்னன்னா, கார்த்திக் மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நீ அவருக்கு ஒய்ஃபாக இந்த வீட்டில் வந்திருக்க. ஆனால் நான் யார் தெரியுமா? நான் பிறந்ததுலேருந்தே இந்த வீட்டில் தாண்டி இருக்கேன். இவதான் ஷாலினியாக இருக்குமோ? நான் யாருன்னு தெரியுமா? சொல்லப்போனால் என்னால் தான் நீ இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, அந்த வாழ்க்கையே உனக்கு என்னால் தாண்டி கிடச்சிருக்கு. நீங்கள் ஷாலினி? பரவாயில்லையே, என்னால் தான் உனக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொன்ன ஒரே ரீசன்லேயே கண்டுபிடிச்சிட்ட நான் தான் ஷாலினின்னு. ஆமாடி, நான் தான் ஷாலினி. எஸ், அஃப்கோர்ஸ் நான் தான் ஷாலினி. என்னை பார்த்து பயப்படுறியா? என்னடா இவகிட்ட அந்த மாதிரி நம்ம பேசிட்டோமே, இப்போ நம்ம வாழ்க்கையவே இவ கெடுத்துருவாளோன்னு பயமாக இருக்கா? இருக்கணும்டி உனக்கு பயம். ஏன்னா என்னை பார்த்து பயப்பட்டு தான் ஆகணும். நீ எனக்கு பண்ணது அந்த மாதிரி. எவ்வளோ திமிர் இருந்தா என் மேலேயே கையை வைக்கணும்னு நினச்சிருப்ப. என்னையே அவ்வளோ அதிகாரமாக பேசியிருப்ப. உன்னெல்லாம் நான் சும்மா விடுவேனா? என்ன பயமா? எனக்கா? அதுவும் உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்காக பயப்படணும்? அன்னைக்கு பேக்கரி ஷாப்பில் நடந்ததை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தட்ஸ் முழுக்க உங்களோட மிஸ்டேக். அன்னைக்கு ஃபுல் தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க. அதை நான் சுட்டி காட்டியும் நீங்கள் என் மேலே வந்து கோவமாக பண்ணீங்க. அதனால தான் ரிட்டன் நான் உங்கள் மேலே கோவப்பட்டனே தவிர மற்றபடி அந்த இடத்துல என்னோட மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. அதுக்காக நீங்கள் இவ்வளோ வெஞ்சன்ஸாக இருந்தால் ஐ டோன்ட் கேர். நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். நான் பண்ணது கரெக்டுன்னு எனக்கு தெரியும்.
அது மட்டும் இல்லை, என்ன சொன்னீங்க, உங்களால் தான் எனக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் அது வேணா நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் இல்லாதனால தான் எனக்கு அவர் கிடைச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். வாட்? என்னடி இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு? என்ன நடக்குதுங்க? அனிதா கிட்ட பேசலான்னு பார்த்தா ஷாலினி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஷாலினி அப்போ அனிதாக்கு முன்னாடியே தெரியுமா? என்னது இது? எனக்கு நல்லா தெரியுது, ஷாலினி கிட்ட தான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, நான் ஒன்றும் திமிரா பதில் சொல்லலையே. இவ்வளோ நேரம் நீங்கள் என்கிட்ட பேசுனதுக்கு சாதாரணமாக பதில் சொல்கிறேன். இது திமிரா தெரிஞ்சதுன்னா அதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அன்னைக்கு நமக்குள்ளே நடந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க தப்பு உங்கள் மேலே தான். அது நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் அதை மாற்றி பேச முடியாது. நான் எப்பவும் கரெக்டாக தான் பேசுவேன். அதனால் இதுக்காக நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர். இந்த ஷாலினி கிட்ட இவ்வளோ திமிரா பேசுகிறல, உனக்கு நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் காட்டுறேன்டி. அப்படியா? காட்ட போறீங்களா? ஓகே ஓகே. எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன்னு சொல்கிறீங்களே. சரி சரி, நானும் வெயிட் பண்ணுறேன். யூ யூ என்கிட்ட இவ்வளோ திமிரா பேசுகிறல உன்ன? என்னாச்சு அனிதா? ஏதா ப்ராப்ளமா? ஷாலினி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஷாலினி உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? எனக்கு தெரியுங்க. அது ஒரு நாள் பேக்கரி ஷாப்பில் மீட் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதான் இப்படி பேசிட்டு போகிறாங்க. என்ன ப்ராப்ளமா? என்ன சொல்றீங்க? அட அது ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு பேக்கரி ஷாப் போயிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு போகிறப்ப நடுவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஷாப்புக்கு உள்ளேயும் போகாமல் வெளியும் போகாமல் நடுவில் நின்னாங்க. நகர்ந்து நின்னுங்கன்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. நானும் கொஞ்சம் திட்டிட்டேன். அதான் இப்போது இவ்வளோ நாளாக அதை மனசுலேயே வச்சுட்டு இருந்துட்டு இப்போ வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை, நான் பார்க்குறப்ப அவ ஏதோ கோவமாக பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான். அதை நீங்கள் வேறங்க. அவங்களுக்கு கோவமாக இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணது அவங்க. அதை நான் சொன்னேன். அதுக்காக கோவப்பட்டா கோவப்பட்டுட்டு போட்டோம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணட்டுமே, நானும் பார்த்துக்கிறேன். சரி அனிதா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ரெடி தானே? நான் ரெடிங்க. எனக்கு தான் ரூமில் தனியாக இருக்க போர் அடித்தது. ஏன்னா எல்லாரும் ரெடி ஆகணும்னு கிளம்பிட்டாங்களா. எனக்கு ரொம்ப நேரமாக ரூம்லேயே இருக்க மாதிரி இருந்தது. அதான் சும்மா வெளியே. நீங்களும் ரெடியா? என்னங்க ஆச்சு? ஏதோ டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. போதுமா, சிரிச்சிட்டேன். நான் ஒன்றும் டல்லாக இல்லை அனிதா. உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்துட்டே இருந்தேன். பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களா, அதனால கொஞ்சம் மைண்ட் அப்செட். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு. அன்னைக்கு தான் நான் பார்க்கவே முடியலல்ல. ஆனால் கரெக்டாக என் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எடுத்துட்டீங்களே, அழகாக இருக்கு. உங்களுக்கும் இந்த saree ரொம்ப அழகாக இருக்கு. கட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி, கிளம்பலாமா? எப்படியும் அங்கே தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகியாச்சு. எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நாம் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். கிளம்பலாமா? ம் நீங்களும் வீட்டுக்கு வந்திருக்கலாம் தெரியுமா? உங்களை எத்தனை முறை கூப்பிட்டோம். இன்னைக்கு பிள்ளைங்க சரியான கலாட்டா வீட்டில். நீங்கள் இல்லைன்னு நாங்களும் ரொம்ப கவலைப்பட்டோம். அப்படியா? நீ சந்தோஷம். ஆனால் ஒன்றுமா, நாத்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து என் பொண்ணை வெக்கப்படவே வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அது இந்த கையல் இருக்காளே, சரியான வாயாடி சுட்டி பிள்ளை. ஆனால் அவள் இருந்தால் தான் வீடே கலகலன்னு இருக்கு. அப்புறம் இப்படி இருந்தால் தானேங்க நல்லா இருக்கும். வீடுனா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்கன்னா எப்பயும் கலகலன்னு சிரிச்சிட்டே இருக்கணும், எப்பயும் தொணன்னு பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தானே வீடு நல்லா இருக்கும். சந்தோஷம். நீங்கள் எல்லாம் இப்படி சொல்கிறத கேட்குறப்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க, மாப்பிள்ளை பொண்ணு இன்னுமா வரல? அது நாங்கள்லாம் கொஞ்சம் மண்டபத்தில் வேலை இருக்குன்னு முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம் வசந்தி. இப்போ தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துக்கிட்டே இருக்காங்களாம். கால் பண்ணாங்க, வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரிங்க.
அது மட்டும் இல்லைங்க, இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஏதோ நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. எங்க அண்ணா அன்னைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வைஷுவையும் கூட்டு சேர்த்திருக்காங்களாமே. வைஷுவும் தான் எல்லாம் பண்றாளாம். உங்களுக்கு எதுவும் தெரியாதா? என்ன நீ சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாதே. இந்த பிள்ளை என்கிட்ட வாயே திறக்கல. நீங்க வேற அண்ணி, அவங்க எல்லாம் ஃபோன்லலாம் பேசி ஏதோ பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, ஏதோ உள்ள பிள்ளைங்க நடந்து வரப்பவே ஏதோ சர்ப்ரைஸ் இருக்காமா, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாலுங்க. இதையே நாங்கள் அவங்க 2 பேரும் பேசுகிறப்ப ஒட்டு கேட்டுட்டோம். அதனால தெரிஞ்சிச்சு. பார்க்கலாம் என்னென்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியா? இந்த பிள்ளைங்க என்னென்ன பண்ணுறாங்க? சரி, அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ செய்யட்டும் அண்ணி. அப்படி சொல்லுங்க. அவங்க அண்ணா அன்னைக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ செய்கிறாங்க, செய்யட்டும். என்னங்க இவங்க இங்கே நிற்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் ஏதோ நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமா அனிதா, எனக்கும் அதான் ஃபீல் ஆகுது. ஆனா இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அண்ணா, நீங்களும் அண்ணியும் 2 பேரும் கை கோர்த்து அப்படியே நடந்து வாங்க. போலாமா? ம் நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்தன் பேரை கூறும் பொன்மணி காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி. கவின், அந்த gift ரெடி பண்ண சொன்னல, ரெடி பண்ணிட்டியா? ரெடியா இருக்குல்ல? ஆமாண்ணா, ரெடியா இருக்கு. இப்பதான் வந்து கொடுத்துட்டு போறான். நான் கூட பயந்துட்டே இருந்தேண்ணா, வருமோ வராதோன்னு. நம்ம நேத்து நைட்டு பிளான் பண்ணி பண்ணா எப்படின்னா, எப்படியோ அவனை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுட்டேன்ல. இருக்கு, ரெடியா இருக்கு. ஓகே ஓகே, ரெடியா இருந்தா ஹாப்பி தான். அண்ணா, நம்ம ஸ்கூல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பீங்கல்ல? எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்த மாதிரி தெரியல. அருண் அண்ணா கூட இன்னும் வரல. எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன் கவின். இருந்தாலும் யாரும் ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டாங்கல்ல. இன்னைக்கு வேற ஒர்க்கிங் டே இல்லை. எல்லாம் ஈவினிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ரிசப்ஷன் முடிகிற டைமில் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தான் போவாங்க. அருணுக்கு ஃபோன் பண்ணேன், கிளம்பிட்டேன்னு சொன்னான், வந்துடுவான். ஆதி, அடடே வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கவின். நீ எப்படி இருக்க? நாங்களும் சூப்பர் அண்ணா. இவ்வளோ நேரம் இப்போதான் கேட்டுட்டே இருந்தேன், என்ன ஸ்கூல்லேருந்து யாருமே வரல, அருண் அண்ணா கூட வரலையேன்னு கேட்டேன். கரெக்டாக வந்துட்டீங்க. என்ன கவின் பண்றது, கரஸ்பாண்டன்ட்டும் ஸ்கூலுக்கு வராம பிரின்சிபலும் ஸ்கூலுக்கு வராம இருந்தா நல்லா இருக்குமா? அதான் 3 o'clock வரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் கிளம்பி வந்துட்டேன். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் 4:30க்கு மேல வந்துட்டு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஓகே ஓகேண்ணா. சரிடா, வா உள்ள போலாம். ஓகேடா. என்ன 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? போட்டோ எடுக்க தானே வந்தீங்க? அப்படியே நில்லுங்க, போட்டோ எடுத்துடலாம். அது வந்து மாமா, ஃபோட்டோவும் எடுக்கணும் தான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குல்ல, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏய், என்னடி வேலை? வைஷு, அதை நாங்கள் செய்யறப்ப பார்த்துக்கோங்க. அண்ணா கொண்டு வாங்க. கேக் ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ணி? ஏன்னா இந்த மாதிரி தான் கேக் இருக்கணும்னு கேட்டு கேட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு ஹாப்பி தான். நல்லா இருக்கு கயல். சரி சரி, அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? கேக் எதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்போ 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. அண்ணா நீங்க அண்ணிக்கு ஊட்டி விடுங்க, அண்ணி நீங்க அண்ணாக்கு ஊட்டி விடுங்க. தெரியல உன்னால கண்ணும் தூங்கல, எனக்கு புரியல, உலகமே நமக்கு தான், நீ கூட இருந்துட்டா, சொர்க்கமே உனக்குதான், கூட நடந்துட்டா, உசரலாம் எனக்குதான் சாஞ்சிட்டா, சிறகுதான் முளைக்குதான். அண்ணா, அடுத்து நாம தான் போலாமா? சரிடா, சொன்னா கேட்கவா போறீங்க? டேய், அதெல்லாம் கொடுத்தா ஏதோ நினைக்க போறாங்கடா. உங்க கல்யாணத்துக்கும் தான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? டேய், அது அண்ணா உங்களுக்கு கொடுத்த மாதிரியே கொஞ்சம் தான் மாடுலேஷன், இது வேற கொடுக்குறோம், ஓகேவா? அதுக்காகலாம் எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபன் கிஃப்ட் தானே, அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்கல்லண்ணா. அதான் நீங்க அனு கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு வாங்க, போலாம். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரிங்கடா, இருங்க போலாம். என்னடா அது, இவ்வளோ பெரிய கிஃப்டாடா? ஆமாண்ணா, நீங்க என்னோட அண்ணா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் நாங்க கொடுக்கலன்னா எப்படி சொல்லுங்க? அதனால உங்களுக்கும் அன்னிக்கும் எங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க.
சரிடா, வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணலாம், அங்கேயே வச்சிருங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க இங்க ஸ்டேஜ்ல இப்போ ஓப்பன் பண்ணி காட்டணும். அப்பதானே நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணுங்கண்ணா. அண்ணாவும் அண்ணியும் 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்க. அனிதா, ஓப்பன் பண்ணுங்க. ம் பண்ணலாம். நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலே ஆன் பண்ணுடா. சொன்னது இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் எப்படின்னா மனமே. எங்க gift? டேய், உங்களெல்லாம் என்னடா இது? பார்த்தா தெரியலையா? நல்லா தெரியுமே. நல்லா பாருங்க நான் என்னன்னு. டேய், இப்ப என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அடுத்து ஏதோ கையில வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம். என்னால இப்ப எதுவும் ஓபன் பண்ண முடியாது. நீங்க கொடுங்க, நான் வீட்ல போய் ஓபன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது கார்த்தி. கண்டிப்பா நீங்க இங்க தான் ஓபன் பண்ணியே ஆகணும். ஓபன் பண்ணுங்க. கவின் கொடுங்க. அதானே, இவன் வேண்டான்னு சொன்னா விட்டுருவோமா என்ன? கண்டிப்பா ஓபன் பண்ணி காட்டியே ஆகணும். இந்தாடா, இந்தாம்மா தங்கச்சி, குடிங்க. 2 பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. அண்ணா இல்ல, அவர் சொன்ன மாதிரியே வீட்லயே போய் பார்த்துக்கிறோமே. நீங்க கொடுங்க, நாங்க வீட்ல போய். அனி, இப்படிலாம் எஸ்கேப் ஆகவே முடியாது. கண்டிப்பா இங்க தான் ஓபன் பண்ணணும். டேய் குடுறா. என்னங்க, அவங்க முன்னாடி கொடுத்த கிஃப்டே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இது அனிதா, ஓபன் பண்ணலனா இவங்க யாரும் விடவே மாட்டாங்க. கண்டிப்பா ஓபன் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. என்ன பண்றது? ஓபன் பண்ணுங்க. நான் மட்டுமா? நீங்க? ம், பண்ணுங்க அனிதா, அதான் நான் இங்கே தானே இருக்கேன். ஓபன் பண்ணுங்க. இந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம். என்னக்கா வாயடிச்சு போய் நிக்கிற? கிஃப்ட் எப்படி பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த gift ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அண்ணா, அன்னைக்கு பிடிச்சிருக்கான். உங்களுக்கு? நல்லா இருக்காதி. நிஜமாவே சூப்பரா இருக்கு. மா, என்னம்மா நடக்குதுங்க? ஏதோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே பார்க்க பார்க்க இரிட்டேட் ஆகுதுமா. சீ, என்னம்மா இப்படிலாம்? நீ எதுக்கு ஷாலினி ஃபீல் பண்ற? இங்க பாரு, அவங்க என்னமோ பண்ணணும் சர்ப்ரைஸா அது இதுன்னு பண்றானுங்க. ஆனா பாத்தியா, ஒரு பால் டப்பா, போட்டோ ஃப்ரேமு, இதெல்லாம் வச்சு என்னத்தை பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய குடும்ப பிள்ளைங்க, கொஞ்சம் பெருசா ஏதாவது வாங்கி தரலான்னு இருக்கா? போயும் ஃபோட்டோ ஃப்ரேமு, பால் புட்டின்னு. அம்மா, உனக்கு புரியுதா இல்லையா? இதெல்லாம் காசு சம்மந்தப்பட்டது கிடையாது. அவங்க எமோஷ்னலாக கிஃப்ட்ஸ் தராங்க. அதுதாம்மா இதெல்லாம். இப்போ பாருங்க, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் எவ்வளோ அவங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஏன்னா கார்த்திக் மாமா சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் இருக்க ஃபோட்டோஸ், இந்த பக்கம் அந்த பொண்ணு அவ சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரையும் இருக்க ஃபோட்டோஸ், நடுவில் 2 பேர் இருக்க மாதிரி, அதெல்லாம் அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பெரிய கிஃப்ட் தானம்மா. அதனால தான் இப்படி யோசிச்சு கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த கிஃப்ட்டு கொஞ்சம் கூட காஸ்ட்லியாலாம் இருக்காது, சும்மா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கிஃப்டே அவங்களுக்கு பெருசாக இருக்கும். சரி, நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்தல, அது எங்க? வச்சிருக்கேம்மா, அது கொடுத்துட்றேன். நீ கொடுக்கணும்டி, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீ தான் இருக்கிறதுலே இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்த விட காஸ்ட்லியான கிஃப்டே நீ தான் கொடுப்ப. அப்போ தெரியும் அங்கே அப்போ அந்த மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். பணத்துக்கு மட்டும்தான் ஷாலினி மதிப்பு. இப்போ நீ கொடுக்குற கிஃப்ட்டுனால உன்னை எல்லாம் மதித்து தான் பார்ப்பாங்க. நமக்கு இவ இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காளேன்னு எல்லாம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. அதனால் உனக்கு தானாக மதிப்பும் மரியாதையும் சேர்ந்து தான் வரும். அதனால் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறப்ப நாம் 2-3 ஃபோட்டோ சேர்த்து எடுக்கிறோம். அவ்வளோதானம்மா, எடுத்துடலாம். அந்த கிஃப்ட்டு அவள் வாங்கி அந்த புடவையை என்னைக்கு கட்டுறாளோ அன்னைக்கு என்கிட்ட இருக்கு அவளுக்கு. அன்னைக்கு நான் சொல்லி காட்டுவேம்மா அவளுக்கு. சரிடி, பார்த்துக்கலாம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். ஹாப்பி மேரிட் லைஃப் அனிதா. தேங்க்ஸ் அஸ்வின். அம்மா அஸ்வின், நீ மட்டும் வந்திருக்க? நித்யா எங்க? உன்னை நித்யாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு தானே வர சொன்னேன். என்னாச்சு? அது அனிதா, நித்யாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை,
அதனால தான் அவளால் வர முடியல. பட் அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்புனா உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி. ஓ அப்படியா? சே, இன்னைக்கு நித்யாவையும் அம்மாவையும் பார்த்துடலான்னு ஆசைப்பட்டேன். அம்மாவை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் என்னால் பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே அஸ்வின், பரவாயில்ல, இன்னொரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலான்னு சொல்லு. ஆ ஓகே அனிதா. கங்க்ராட்ஸ் கார்த்திக். கங்க்ராட்ஸ் அனிதா. தேங்க்யூ சார். ஸோ மச் சார். சூப்பர் கார்த்திக், நீங்கள் அனிதாவையே மேரேஜ் பண்ணிப்பீங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாகவே உங்கள் ஜோடி பொறுத்தும் சூப்பராக இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ சார். நாங்கள் இன்வைட் பண்ணதுனால உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்காக டைம் எடுத்து வந்திருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மிஸ்டர் கார்த்திக், எங்களுக்கு பர்சனலாகவே உங்கள் கம்பெனியை ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்களும் சரி சூர்யாவும் சரி, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்களே எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு இந்த கம்பெனியை ரன் பண்ணுறீங்கன்னே நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சரியமாக பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்போ உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பொண்ணையும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அதுவும் அவங்க எங்களோட ப்ராஜெக்ட் லீட். அப்படிங்கிறப்போ எங்களுக்கு பர்சனலாக அனிதாவோட ஒர்க்கிங் சென்ஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறப்போ எப்படி நாங்கள் வராமல் இருப்போம்? உங்கள் 2 பேருக்காகவும் எங்கள் விஷஸ் தரணும்னு ஆசைப்பட்டோம், அதனால தான் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் அருண். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னப்பா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆனால் சாரை தான் பார்க்கவே முடியறதில்ல. ஒரு நாள் கூட வீட்டுக்கே வந்ததே இல்லையே. இப்போ கூட என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு வந்தனால என்ன உனக்கு தெரியும், அப்படி தானே? அண்ணா அது சரி சரி, ஜஸ்ட் ஜோக்கிங். அனிதா, இவங்க அருண்குமார். ஹலோ அண்ணா. நீங்கள் என்னையா அண்ணான்னு கூப்பிட்டீங்க? ஆ, ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா? நீங்கள் ஆதியோட ஃப்ரெண்டு தானே? ஆதியை விடையே நான் சின்ன பொண்ணு தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் முறைக்கு வரனால பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. உங்களை அப்படி கூப்பிட முடியாதுல்ல. அதுக்கு இல்லை நீ, அவன் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. சாருக்கு யாரும் இல்லைல்ல, அதனால நீங்கள் டக்குன்னு அண்ணான்னு கூப்பிட்ட உடனே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பான், அப்படி தானேடா? ம் ஆமாடா. என்னண்ணா நீங்கள் இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இனிமே யார் கேட்டாலும் எனக்கு அனிதான்னு ஒரு தங்கச்சி இருக்கான்னு தைரியமாக சொல்லுங்க. நானும் இனிமே உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான், சரியா? என்னண்ணா, என்னெல்லாம் தங்கச்சியா ஏற்றுக்க மாட்டீங்களா? அண்ணா, எனக்கு கூட பிறந்த அண்ணாலாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் தான் நான் சூர்யா அண்ணாவை அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். அவரும் என்னை தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டாரு. அது மாதிரி இனிமே நானும் உங்களை அண்ணான்னு கூப்பிடுறேன், நீங்களும் என்னை தங்கச்சியாக ஏற்றுக்கோங்க. அப்போ எனக்கும் 2 அண்ணா இருக்கும்ல. அட பாடுறா மச்சான், யாருமே இல்லைன்னு சொன்னியே, இப்போ எங்கள் வீட்லேயே உனக்கு ஒரு தங்கச்சியும் கிடைச்சிட்டாங்க. அப்போ இனிமே எங்கள் அண்ணி உனக்கு தங்கச்சி தானே? ஆமாடா, இனிமே அனிதா எனக்கு தங்கச்சி தான். ம், சூப்பர் அண்ணா. அப்போ இனிமே அடிக்கடி தங்கச்சியை பார்க்க வீட்டுக்கு வருவீங்க தானே? அது என்னண்ணா, இப்பதானே சொன்னீங்க என்ன தங்கச்சியா ஏத்துக்கிட்டீங்கன்னு. அப்பனா அடிக்கடி இனிமே தங்கச்சியை பார்க்க நீங்க வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். கண்டிப்பா வரணும், சரியா? ம் சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என்ன தேங்க்ஸா? எதுக்கு? உங்களுக்கு அவனை பற்றி தெரியாத நீ, சின்ன வயசுலேருந்தே அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எப்படியோ அந்த ஆசிரமத்துலேருந்து வந்துட்டான். இப்போ கூட நானாக கம்பல் பண்ணனால தான் இங்கே இருக்கான் அண்ணி. இல்லைனா என் கூட கூட இருக்க அவன் விரும்ப மாட்டான். நானாக கம்பல் பண்ணி அவனை இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னனால தான் அவன் இங்கே பிரின்ஸிபலாக இருக்கான். ஆனால் எத்தனை முறையும் நான் கூப்பிட்ருக்கேன் அண்ணி, ஒரு நாள் கூட வாயை திறந்து நம்ம வீட்டுக்கு வரேன்னு அவன் சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மனசார அவர்கிட்ட பேசுனீங்க, அவனும் பாருங்க வரேன்னு சொல்கிறான். அட்லீஸ்ட் வாயிலையாச்சும் சொல்கிறான்ல அண்ணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இருக்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் அண்ணி. இவன் கஷ்டப்படுறது பார்க்குறப்போ நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்கு ஆதி? நீங்கள் எவ்வளோ அவருக்கு க்ளோஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் என்கேஜ்மெண்ட் அப்பயே பார்த்தனே. கவலைப்படாதீங்க, இனிமே உங்கள் ஃப்ரெண்ட் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், சரியா? ம் சரிங்க அண்ணி. ம் சரிங்கண்ணா, நான் கீழே. ஏய் இரு, இன்னொரு ஆளும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஓகேவா? அப்புறம்னா இங்கே வாமா. இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்காங்க. ஆமா, இப்போ இவங்களை எதுக்கு இவன் கூப்பிட்டான்? ஓ ஆமால, அண்ணா முறை தானே, க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வேற, அப்போ கூப்பிடுறது கரெக்டு தானே. நாம எதுக்கு தப்பா நினைக்கணும்? என்னண்ணா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைடா, நாம எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வந்து நில்லுபா. ஆ சரிங்கண்ணா. அப்புறம்னா அருணுக்கு இங்கே யாரையும் அவ்வளவா தெரியாது இல்லம்மா, அதனால அவனை டைனிங் ஹால் கூட்டிட்டு போய் அவனை சாப்பிட வைமா. எனக்கு அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அங்கே போகிறேன். ஆ சரிங்கண்ணா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சார் வாங்க சார்.
இல்ல மேம் பரவாயில்ல. நீங்க எதுக்காக? நானே போய்க்கிறேன் மேம். அவனுக்கு ஒர்க் இருந்தா பார்க்கட்டும். உங்களுக்கும் வேலை இருக்கும்ல மேம். நீங்க போங்க பரவாயில்ல. அட இதுல என்ன இருக்கு அருண்? நீ அப்பர்ணாவை கூட்டிட்டு போ. அப்பர்ணா கூட்டிட்டு போமா. ஆ சரிங்கண்ணா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா பாட்டி. அம்மாடி நல்லா இருடா. கண்டிப்பா நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம எல்லா செல்வங்களும் பெற்று நலமோட இருக்கணும்டா. இந்த தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் எப்பயும் எங்க பேர பிள்ளைங்களுக்கு இருந்துகிட்டே தான்டா தங்கம் இருக்கும். ஆமாப்பா நல்லா இருங்க. என்ன சார், இப்பதான் ஈவினிங் தான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல சார்? இல்ல மேம் அதான் வந்துட்டேன்ல, எல்லாரையும் பார்த்துட்டேன். அப்புறம் என்ன மேம், சாப்பாடு வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம சாப்பிட வச்சு தான் அனுப்புறீங்க. இட்ஸ் ஓகே மேம், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அதான். சார் சும்மா சொல்லாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் ஆதி அண்ணாக்கு நீங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. அப்படி இருக்கப்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணாக்கு மேரேஜ் வந்து கொஞ்ச நேரம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறீங்க. இதெல்லாம் சரியே இல்லை சார். அட என்ன மேம் நீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி என்ன மேம், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் அவ்வளோதானே, இருந்துட்டே போறேன் மேம். ம் சூப்பர் சார், அப்படிதான் இருக்கணும். ஆமா இன்னொரு விஷயம். என்ன மேம் சொல்லுங்க. இதுதான் சார் விஷயமே. ஏன் சார் என்ன வெளியே தானே பார்க்குறீங்க? ஸ்கூல்ல மட்டும் என்ன மேம்னு கூப்பிட்டா போதாதா? எங்க பார்த்தாலும் அப்படியே கூப்பிடுறீங்க. என்ன அப்பன்னானே கூப்பிடுங்க சார். நான் உங்களோட சின்ன பொண்ணு தான் சார், அதனால நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். எனக்கும் அப்ப நானும் பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. எனக்கு தெரியல மேம், நான் யாருமே இல்லாம வளர்ந்துட்டேன். அப்படிங்கிறப்போ எனக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு ஃபீல் இருக்கு. உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும்னு தோணுது. ஆனா ஒரு வகையில பார்த்தா அது தப்பு. ஏன்னா ஒரு வகையில நீங்க எங்க ஃப்ரெண்டோட தங்கச்சியா வருவீங்க. அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்டோட தங்கச்சியா அந்த மாதிரி தப்பா பார்க்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் லைஃபா நீங்க வந்தீங்கன்னா என் லைஃப் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல, உங்ககிட்ட இருக்க அந்த கைண்ட்னஸ், சாஃப்டா பேசுறது, ஒருத்தர்கிட்ட அன்பா நடந்துக்கிறது, யாரையும் விட்டு கொடுக்காம போறது, இந்த எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். ஆனா தெரியல. சார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆ கேட்டுட்டு தான் மேம் இருக்கேன். சரிங்க மேம், இனிமே உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறேன். ம் இப்ப கூட என் பேரை சொல்லி நீங்க கூப்பிடலையே. ஓகே அப்பர்ணா, இனிமே உங்களை அப்பர்ணானே கூப்பிடுறேன் சரிங்களா? ம் ஓகே சார். நீ என் அருகில் வந்த நிலையே நானும் மனதில் சென்ற ஒளியே நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? அனிதா. சொல்லுங்க. என்ன அனிதா டயர்டா இருக்கா? எனக்கு தெரியும் காலையிலேருந்தே கொஞ்சம். அது இல்லைங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே. இருந்தாலும் ரிசப்ஷனுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் இன்னும் உட்காரவே இல்லை. கண்டிப்பாக கால் நிறைய வலிக்கும். இல்லை கொஞ்ச நேரம் உட்காருங்க. அதான் இப்போ கேப் இருக்குல்ல, யாரும் வரலல்ல, உட்காருங்க அனிதா. இல்லைங்க பரவாயில்ல. கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல, இதில் எந்த தப்பும் கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதான் யாரும் வரலல்ல. நான் தான் பரவாயில்லன்னு சொல்கிறேன்ல. நான் உட்காரணும்னா நீங்களும் வேணா உட்காரன்னு சொல்லுங்க, அப்புறமா வேணா உட்காரலாம். நான் மட்டும் தனியாலாம் உட்கார மாட்டேன். சரி ஓகே வாங்க. ம் அட ம் மேடம் இப்போதான் ஃபோட்டோ எடுக்க வரீங்களா? வாங்க வாங்க. என்ன வாங்க. இல்லைங்க எனக்கு கால் வலிக்கல, ஒரு 2 நிமிஷம். அதான் ஃபோட்டோ எடுக்க வராங்கல்ல, அவங்க எடுத்துட்டு போட்டும் அப்புறமா போய் உட்காரலாம். யார் வராங்க? அதுவா, எல்லாம் உங்க ரிலேஷன் தாங்க, பாருங்க. என்னோட ரிலேஷனா? யாரு? அனிதா அது. இப்போ நீங்க அமைதியா இருக்கீங்க. நான் என்ன பண்ணாலும் என்னன்னு கேட்க கூடாது சரியா? என்னது? என்ன பண்ண போறீங்க? நான்லாம் ஒன்றும் பண்ணலங்க. நீங்க என் புருஷன் தானே, அப்பனா அமைதியா இருங்க. இவ்வளோ நேரம் எப்படி சிரிச்சிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கணும், ஓகேவா? ம். அனிதா என்னது இது? இவ்வளோ பக்கம். உங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னேன், அமைதியா இருக்கணும் சரியா? ம். இப்போ அவங்க 2 பேரும் இங்கே ஃபோட்டோ எடுக்க வராங்க கரெக்டா? ம். அவங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் என் தோள் மேலே நீங்க கையை போடணும். என்ன அனிதா என்னது இது? இங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். எனக்கு தெரியாது, அவங்க வந்து நிக்கிறப்ப என் தோள் மேல நீங்க கையை போடணும்.
ஷூ அனிதா, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு. என்னங்க நான் சொன்னதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? அதான் மேடம் ஆர்டர் போட்டீங்கல்ல, ஆர்டர் போட்டதை நான் எப்படி மீற முடியும்? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ஓகே. ஏங்க அதெல்லாம் இல்லை, நான் ஆர்டர்லாம் போடல, சும்மா விளையாட்டுக்கு. எனக்கு புரியுது அனிதா, நானும் சும்மா காமெடி தான் பண்ணேன். உடனே சீரியஸ் ஆகாதீங்க. ம். கங்க்ராட்ஸ் மாமா, இந்தாங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். இங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. என்னம்மா இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபோட்டோ அங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ம். என்னாச்சு இவளுக்கு? அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அட, நம்ம பட்டர்ஃப்ளை என்னது இது? நம்ம பட்டர்ஃப்ளை இங்க தனியா நிக்குது. எப்பவும் நம்ம தங்கச்சி கூடயே தொத்திட்டு இருப்பான். இப்ப என்ன தனியா நிக்கிறான்? வைஷு, ஆ வாங்க கவின், சொல்லுங்க. என்னாச்சு மேடம்? தனியா நின்னுட்டு இருக்கீங்க. அதுவும் வெறிக்க வெறிக்க உங்க அக்காவையும் மாமாவையுமே பார்த்துட்டு நிக்கிறீங்க. என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, என் அக்காவும் மாமாவும் இவ்வளோ நேரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா உங்கள் அத்தை பொண்ணெல்லாம் போய் நின்னதுக்கப்புறம் வேணும்னே போய் மாமா பக்கத்தில் நிற்கிறா. அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். இதுல பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க எப்போனாலும் எப்படினாலும் நிக்கலாம். அது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இல்லை அது புரியுது, இருந்தாலும் வைஷு, இதெல்லாம் பார்க்குறப்ப நாங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோன்னு தெரியுமா? ஏன்னா உனக்கு நிறைய விஷயம் தெரியாது வைஷு. நாங்கள் எல்லாம் இதுதானே சொல்லியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இந்த மாதிரி குடும்பமே எவ்வளோ அவமானப்பட்டதுன்னு தெரியுமா? அதுலேயும் எங்கள் அண்ணா 2 மாதம் எங்கேயுமே வெளியே போக முடியாமல் சொந்த ஆஃபீஸ்லேயே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுமா? அதெல்லாம் பார்க்குறப்ப இவளுக்கு இதை விட இன்னும் நிறைய வேணும். அதெல்லாம் அன்னைக்கு மேபி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் அவங்க போன உடனே வேணும்னே பக்கத்தில் போய் நின்றுருப்பாங்களோன்னு தோணுது. இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி தான் இருக்கணும். அண்ணா மேலே அண்ணி எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு பார்த்தியா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்கலாம் கவின். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறப்போ அம்மாக்காக தான் ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக ஒரு 1 or 2 வீக்ஸ்லேருந்து தான் அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். திடீர்னு அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. யாரும் அவரை பற்றி ஒரு சின்னதாக தப்பு சொன்னாலும் அவளால் தாங்கிக்க முடியல. எந்த இடத்துலையும் அவர் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்துக்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தா. இருந்தாலும் எந்தவும் மண்டபத்தில் யாருக்கும் தெரியாதனால கொஞ்சம் நார்மலாக இருக்கா. அதான் வைஷு, நானும் சொல்கிறேன். அவங்க ஃபேமிலிக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அண்ணி நடந்துக்கிறதுலே தெரியுது. அன்னிக்கு அண்ணா மேலே லவ் வந்துருச்சு, அண்ணாக்கும் வந்திருக்கு. பட் அண்ணாக்கு அது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னு எனக்கு தோணுது. எனக்கெல்லாம் ஒரே ஆசை தாங்க. என் அக்கா தான் சின்ன வயசுலேருந்து எனக்காக எல்லாம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா. அவள் லைஃப் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். இருந்தாலும் இன்னிலேருந்து அவன் கூட வரமாட்டான்ல, அது ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. எனக்கு என்னமோ எப்படியோ இருக்குது, அது சொல்ல தெரியல. எனக்கு புரியுது வைஷு. அம்மாவோட ஃபீலிங்ஸும் புரியுது, உன்னோட ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்போ நினச்சாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல. அது இனிமேல் நம்ம வீடு. அதே மாதிரி நாங்களும் எப்போனாலும் வந்து அங்கே தங்கலாம்ல. அட என்ன இப்படி கேட்குறீங்க? உங்களுக்குலாம் இல்லாத உரிமையா? யாருனாலும் எப்போனாலும் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் தங்கலாம். எனக்கு ஜாலியாக இருக்கும்ப்பா. அப்புறம் உனக்கு ஜாயினிங் டேட் நெருங்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஜாயினிங் இல்லை, டியூஸ்டே. இன்னும் 3 days தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஆமா, இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. நீ தானே செலக்ட் பண்ணி கொடுத்தேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே. சூர்யா, அட வாங்க மேடம். என்ன? ஏன் இங்கே தனியாக நிற்கிறீங்க? நானா? அதுவா, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா என்ன? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது ரிசப்ஷனுக்கு வந்ததுலேருந்தே உங்ககிட்ட சரியாக பேசவே முடியலல்ல, அதான். வர்றா, என்ன அதிசயம்? மேடம்க்கு என்கிட்ட பேசலாம் பிடிக்குமா என்ன? நான் தான் பேசினாவே உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுல்ல. அப்புறம் என்ன தேடி தேடி வந்து பேசுறீங்க? அது அது சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. நான் தெரியாம தான் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் என்னன்னா அதனால தான் என்ன அவாய்ட் பண்ணுறீங்களா? வாட்?
அவாய்ட் பண்றேனா? நான் எங்க அவாய்ட் பண்றேன்? இல்லையே, எப்பயும் போலதான் கையில் பேசிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ கொஞ்ச நாளாக எங்கே பார்த்தாலும் என்கிட்ட வந்து பேசுவீங்க. இப்போது காலையிலேருந்து நானாக தான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போயிட்டுருக்கீங்க. அதான். சூர்யா, என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. நீ தானடி இப்ப வந்து நான் பேசலன்னு ஃபீல் பண்ண, அப்புறம் பேசலான்னு பக்கத்துல வந்து கையெடுன்னு சொல்லிட்டே இருக்கேன். உனக்கு இப்ப பேசணுமா வேண்டாமா? நான் ஒன்றும் உங்களை இப்படி பேசணும்லாம் சொல்லவே இல்லை. நார்மலாக எப்பயும் பேசிகிட்டு இருப்பீங்களே, இன்னைக்கு பேசலையேன்னு தான் கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கை எடுங்க முதல்ல. என்ன செல்லக்குட்டி, என்கிட்டயே நடிக்கிறியா? சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு தானே மேடம் என்கிட்ட பேசணும்னு வந்து நிக்கிறீங்க. அப்புறம் இப்ப என்ன பயந்த மாதிரி நடிக்கிற? ஏண்டி நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கை எடுங்க, நான் கிளம்புறேன். கயல், இந்த ட்ரெஸ், இந்த ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமாடி? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா? அது என்கிட்ட சொன்னதான் என்னவா? இதுதான் பிடிச்சிருக்கோ இல்லையோன்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் சொல்கிறீங்களா? நீங்கள் பாட்டுக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன வேர்டு என்னால் மறக்கவும் முடியல. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணால் என்னால் அதை தாங்கிக்கவும் முடியல. உங்ககிட்ட பேசாமலும் இருக்க முடியல. நான் என்ன தான் பண்ணுறது? எதுவும் பண்ண வேண்டாம். நான் பண்ணது தப்பு தான் கயல், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஐம் சாரி. நான் உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல. பட் என் மனசார நான் சாரி கேட்குறேன்டி. இனிமே என்னைக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இது நான் சொன்னதும் எனக்கு தெரிஞ்சுதான் கயல் நான் சொன்னேன். ஏன்னா அந்த வார்த்தை நான் சொன்னால் மட்டும்தான் நீ என்கிட்ட வரமாட்டேன்னு நினச்சி தான் அதை நான் சொன்னேன். அது தப்பு தாண்டி. ஐம் சாரி கயல். உனக்கு எப்போ என்னை மன்னிக்கணும்னு தோணுதோ அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேன். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் நீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மாலை மங்கும் நேரம். ஏங்க, அவங்க போயிட்டாங்க. கை எடுங்க. ஏன்? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவங்க வந்தாங்க. அதனால தான் உங்களை கையை வைக்க சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. என்னை விடுங்க, நான் நகர்ந்து நிற்கிறேன். இல்லை, பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். என்ன புரியல? நான் என்ன சொன்னேன்னு புரியல? இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க என்னோட ஒய்ஃப். ஸோ என் ஒய்ஃப் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் இந்த மாதிரி கை வைக்கிறது தப்பு இல்லையே. நீங்க என் ஒய்ஃப் தானே? ம். ஒரு வேளை நான் இப்படி கையை வச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. ஐ won't disturb you. நான் எடுத்துடுறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சாச்சா, நீங்கள் கை வைக்கிறதுல போய் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான். அப்புறம் என்ன, நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல. ஸோ நீங்கள் என்னோட ஒய்ஃப், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நான் கை எடுக்க மாட்டேன். உன் கருங்கூந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோன்றும். உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை.